அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் ஸ்வேதாத்ரிவர்த்துர் நிரவதி கருணாலப்ததாஸ்யானுபாவக धीमश्री विष्णुचित्तान्वय सुभगजनैः श्रीनिवासार्य सोनुगो शान्त्यौदार्य प्रबोध प्रकृति सुभगुणावास भूमिर्महात्मा श्रीमान् श्री सौम्य नारायण गुरुदिगमे मानसे सन्निधत्ताम्. ஆச்சாரியன் திருவடிகளை பணிந்து அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த வாய்ப்பினை அடியேனுக்கு அளித்த யதுகிரி எதிராஜ ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடிகளிலே தண்டனிட்டு கிருதஜதைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாத்வாய நமோ யாமுன சோனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதாம். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழிக்கு பரம காருணிகரும் வியாக்கியான சக்கரவர்த்தியுமான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தை புத்தூர் சுதர்சனர் சுவாமியின் எளிய நடை விவரணத்தை கொண்டு அனுபவிப்போம். அந்த இரண்டு சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு. கற்கடே பூர்வ பல்குண்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். பாண்டிய தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய துளசி தோட்டத்திலே சாக்ஷாத் அந்த பூமிதேவியனுடைய அம்சமாக திருவாடிப்பூரத்திலே ஆண்டாள் திருவதாரம் செய்தாள். ஸ்ரீ ரங்கநாதனின் பத்தினியான அந்த கோதை எனப்படும் ஆண்டாளை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றது இந்த வைபவ ஸ்லோகம். மாவடாட மாமுனிகள் உபதேசரத்ன மாலையிலே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்று சாதிக்கிறார். அதாவது பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக திருவாடிப்பூரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து திருவதாரம் செய்தாள். அப்படி என்ன பெருமை ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு என்று மாமுனிகள் தன் நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். ஆண்டாளுக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னா, குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய்னு அடுத்த பாசுரத்துல அவரே சாதிக்கிறார். அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே நிலையான ஆனந்தத்தோடு இருந்தவள்
இந்த ஜீவர்கள் எல்லாம் உஜ்ஜீவனம் அடையணும், இந்த ஆத்மாக்கள் மேல பெரிய கருணையை கொண்டு அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல வந்து அவதரித்தார். ஆனால் ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணினான்னா, ஆழ்வார்கள்லாம் இங்கேயே பிறந்தவர்கள் தான். எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை, அந்த கிருபையினால மயர்வர மதிநலம் அருள பெற்று மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவதரிச்சு பாசுரங்கள் பாடினான். ஆனா தான் இருந்த உயர்ந்த நிலையை விட்டு விட்டு இந்த ஜீவர்களுக்காக பொன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து அது வேண்டாம் என்று சொல்லி நம்மை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று இங்கு வந்து பிறந்த அந்த ஆண்டாளுக்கு ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாது. யாரையும்னா ஆழ்வார்களையே சொல்ல முடியாது. ஏன்னா ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய கிருபையாலே பாடினார்கள், இங்கேயே பிறந்தவர்கள். ஆனா ஆண்டாளோ பரமபதத்தை விட்டுட்டு வந்து இங்கு நமக்காக வந்து திருவதாரம் பண்ணினாள். அதனால இந்த ஆண்டாளுக்கு ஒப்பு யாருமே கிடையாது, ஆழ்வார்களே கிடையாதுன்னா மற்ற யாருமே கிடையாது. ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டுன்னு அந்த திருவாடிப்பூர நாளை கொண்டாடுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அப்படிப்பட்ட திருவாடிப்பூரத்திலே வந்து பிறந்தவள் இந்த ஆண்டாள் அப்படின்னு பார்க்கிறோம். பெரியாழ்வார் துளசி தோட்டத்திலே கொத்தும் பொழுது, அதாவது திருநந்தவனத்தை கொத்தும் போது பூமி தேவியினுடைய அம்சமாக இந்த குழந்தை வந்து பிறக்கிறாள். ஒரு பரம தரித்திரனுக்கு ஒரு பெரு நிதி கிடைச்சா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்படிப்பட்ட சந்தோஷம் ஏற்பட்டதாம் பெரியாழ்வாருக்கு. அவரே தன்னுடைய பாசுரத்துல சொல்றார், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு. ஒரு பெண்ணைத்தான் பெற்றேன், ஆனா எப்படி புகழ் ஏற்பட்டது? திருப்பாவையினாலேயே ஆண்டாளுக்கு புகழ்னு சொல்லலாம். மற்ற பிரபந்தங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் அரிதுதான். ஆனா திருப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டா. ஒரு 4 வயசு குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் திருப்பாவை தெரியாதவா யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட, ஏன்னா வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவை, அப்படிப்பட்ட திருப்பாவையை பாடியவள் ஆண்டாள். உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், அந்த பெரிய பிராட்டியாரை போல வளர்த்தேன், அந்த செங்கன்மால் கொண்டு போனான், அவன் உடைமை அவன் கொண்டு போனான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இப்படி அந்த குழந்தைய அருமையா பாராட்டி சீராட்டி பாலூட்டி நன்னா வளர்த்துண்டு வந்துருக்க, பஞ்சசமஸ்காரங்கள்லாம் செய்து பரம ஞானத்தை ஊட்டி வளர்க்கிறார் பெரியாழ்வார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த குழந்தையானவள் ஞான பக்திகளெல்லாம் க்ஷணந்தோறும் வளர்ந்துட்டே இருக்கு. பகவத் விஷயத்துலதான் அவளுக்கு ஈடுபாடு நிறைய இருக்கு. உலகெல்லாம் வியக்கும்படி இளமையிலேயே எம்பெருமானிடத்திலே பக்தி பெருங்காதல் கொண்டாள், பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளைனே மாமுனிகள் சாதிக்கிறார். அப்படி பக்தி பெருக்கெடுத்து ஓட ஒரு கொள்கொம்பிலே சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பருவத்தை அடைஞ்சுடுறா. ஆனால் அவள் என்ன சொல்றா அப்படின்னா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழவில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு, நான் மனிதர்களுக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன் அப்படின்னு எம்பெருமான நினைச்சே பொழுதுபோக்கரா. எப்பவும் அவனையே நினைத்து கொண்டு அவனையே திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவனை நினைச்சு துதிக்கிறது பாடுறது முதலான செயல்களில் ஈடுபட்டு இப்படியே பொழுதுபோக்கின்றிருக்கா ஆண்டாள். ஆனால் அவளுக்கு தோன்றுகிறது, எப்படி இவனை அடைவது? முன்னாடி அந்த ஆய்ப்பாடியில பெண்கள்லாம் என்ன பண்ணினா, எப்படி இந்த கண்ணனை அடைந்தா அப்படின்னு சிந்தித்து திருவாய்ப்பாடி பெண்கள் எல்லாம் கண்ணனை பெறுவதற்காக நோன்பு நோற்ற பிரகாரம், எப்படி நோன்பு நோற்றார்கள் அவனை அடைந்தார்கள் அந்த பிரகாரத்தை தான் அனுகாரம் பண்ணினாள். அனுகாரம் பண்ணி பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அப்படின்னு திருப்பாவையை பாடத் தொடங்குகிறாள். திவ்ய பிரபந்தமே வேதாந்த சாரம் அப்படின்னு பெரியோர்கள் சொல்கிறார்கள். இந்த திருப்பாவையானது வேதம் அனைத்துக்கும் வித்து. அந்த விதையிலேந்து ஒரு மரம் முளைச்சது அப்படின்னா அந்த மரத்திலேந்து வந்த ஒரு கிளைதான் இந்த நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாவையில முதல் பாட்டுல நாராயணனே நமக்கே பரிதருவான்னு சொன்னா, 28வது பாட்டுல உபாய ஸ்வீகாரம் பண்ணினா கறவைகள் பின்சென்னு பாசுரத்துல, 29வது பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்கிற பாசுரத்திலே பிராபிய நிஷ்கர்ஷம் பண்ணுகிறாள். அவன்தான் நமக்கு உபாயம், அவனை அடைவதுதான், அவனை அடைந்து கைங்கரியம் செய்வதே நமக்கு பிராபியம்னு தன்னுடைய உறுதியை அறுதியிட்டு சொல்கிறாள். அப்படியும் எம்பெருமானை பெறவில்லை. எம்பெருமானை பெறாமையாலே அவனை பெற வேண்டும் அப்படிங்கிற துவரை, அந்த ஆசையானது
அவளுக்கு அதிகரித்து கொண்டே போக அறிவு கலங்கிதான் நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற பதிகத்தை பாட தொடங்குகிறாள். இப்போ தையுறு திங்கள் அப்படிங்கிற முதல் பதிகத்திலே பிரிந்தவர்களை எல்லாம் கூட்டுகின்ற அந்த இயல்பை உடைய காமதேவன் அவனிடத்திலே பிரார்த்தித்து அனங்க தேவா வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னு அவனை ஆசிரியிக்கிறாள். இது கண்டு எம்பெருமான் பொறுக்காமல் கஜேந்திரனுக்கு எப்படி வந்து அருள் பண்ணினானோ அது போல வேகமாக வந்து முகம் காட்டினான். அப்ப ஊடல் ஏற்பட்டது. ஊடல் ஏற்பட்ட போது சிற்றில் இழைத்து கொண்டிருந்தாள் ஆண்டாள். அப்போ அவன் பலாத்காரமாக இவளை பற்றி மெய்ப்பிணக்கிட்டான், பலாத்காரமாக இவளை அணைத்தான். அதை பேசினாள் 2ஆம் திருமொழியில. இப்படி இந்த பதிகத்துல சம்ஸ்லேஷம் ஏற்பட்டது. அது தொடர்ந்து நடந்தால் ஆனந்தம் மிகுதியாக போய்விட்டால் உயிர் தரிக்காது. அதனால இந்த உறவினர்கள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா கண்ணனையும் ஆய்ச்சியரையும் பிரிச்சு நிலவரைகளிலே அடைத்தார்கள். அந்த பிரிவாற்றாமையினால இவர்களுக்கு உயிர் போய்விடுமோ, பிராணஹானி ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால இந்த பெண்கள் எல்லாம் நல்ல கணவனை பெற வேண்டும் அப்படின்னு பனிநீராடுதல் அப்படிங்கிற நோன்பை செய்யலாம் அப்படின்னு இவர்களை எல்லாம் வெளியில் விட இவர்கள்லாம் என்ன பண்ணினா கண்ணனை கூடுறோம் பிரியறோம், இதனால பல வருத்தங்கள் ஏற்படுறது, அந்த வருத்தங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியாதபடி ஒரு பொய்கையில போய் ஆடைகளை எல்லாம் களைஞ்சுட்டு அங்க விரகதாபம் தீரும்படி, அவனை பிரிஞ்சு அந்த தாபம் தீரும்படி அவர்களெல்லாம் குளிக்கலாம் அப்படின்னு பொய்கைக்கு போறான். பொய்கைக்கு போய் ஆடைகளை எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவர்கள் குளிக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு தெரியாமல் அவன் அங்கே வந்து விடுகிறான். சர்வஜன் அவர்கள் நினைவறியானோன்னு சொல்ற மாதிரி இவர்கள் நினைவு தெரியாத அவனுக்கு இவன் என்ன பண்ணினா அவர்களுக்கு தெரியாமல் அந்த பொய்கையிலே வந்து அங்க இருந்த வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு குருந்த மரத்திலே ஏறி வீற்றிருந்தான். இவர்கள் எல்லாம் குளிச்சுட்டு வந்து பார்த்தா ஆடை ஆபரணங்களை எல்லாம் காணும். மரத்தின் மேல பார்த்தா இவன் உட்கார்ந்து இருக்கான் ஆபரணங்களை வச்சுக்கொண்டு. அப்போ அவனிடத்திலே இறந்தும் ஏத்தியும் வாழ்த்தியும் சீரையும்னு பலவிதமான செய்கைகளினாலே அவனை கெஞ்சி கேட்டு அந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி இருவரும் சம்ஸ்லேஷித்தார்கள் அப்படின்னு 3ஆம் திருமொழியான கோழி அடைப்பதன் முன்னம் என்கிற பதிகத்திலே சம்ஸ்லேஷித்தார்கள் என்று நாச்சியார் காட்டி கொடுக்கிறாள். இப்படியாக அனுபவம் தொடர்ந்து வர 4ஆவது பதிகத்திலே கூடல் இழைக்க போகிறாள். முதலில் தனியனை அனுபவித்து விட்டு பின்பு பாசுரங்களை அனுபவிப்போம். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்த நாகத்தாள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு. இந்த தனியனை சுவாமி நாதமுனிகளுடைய சிஷ்யரான திருக்கண்ணமங்கை ஆண்டான் அருளி செய்திருக்கிறார். இந்த தனியன்ல ஆண்டாளுடைய புருஷகாரத்தன்மை, ஐஸ்வர்யம், சௌந்தர்யம், எம்பெருமானோடு உள்ள ஆனுரூபியம், பிறகு நற்குடி பிறப்பு, இதெல்லாம் இந்த தனியன்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை சுருக்கமாக அனுபவிப்போம். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி, அதாவது தாதுக்கள் நிறைய வண்டுகள் எல்லாம் எப்படி மொய்க்கும், அன்று அலர்ந்த தாமரை பூவிலே அப்படி மொய்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பூவை இருப்பிடமாக உடையவள். பிரகிருதி சம்பந்தத்திற்கு எதிர்த்தட்டான தன்மைகளை உடைய பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியாருக்கு இனிய தோழியாய் அல்லினாள் தாமரை மேல், அந்த தாமரை மலரிலே பிறந்த ஆரணங்கின் இன் துணைவி, அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாருக்கு இனிய தோழியாய். திருவிருத்தத்துல நம்மாழ்வார் சாதிக்கிறார், மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் அப்படின்னு, பெரிய பிராட்டியாருக்கு நிழலை போலே உள்ளவர் அப்படின்னு. சரணாகதி கத்தியத்திலும் ஏவம்பூத பூமி நீளா நாயக அப்படின்னு பெரிய பிராட்டியார போலேயே இருக்கும் அந்த பூமி நீளா தேவிகளின் நாயகனே அப்படின்னு எம்பெருமான போற்றுகிறார் சுவாமி எம்பெருமானார். பூமி தேவியை பெரிய பிராட்டியாருக்கு நிழல் போல தோழியாக அருளி செய்கிறார். பெரிய பிராட்டியாருடைய குணங்களை போலவே இவளுக்கும் நற்குணங்கள் உண்டு. அவளுக்கு ஒத்த தோழியாய் இருப்பவள் இந்த பூமி பிராட்டியான ஆண்டாள் அப்படின்னு சொல்லி, பெரிய பிராட்டியாரை போல இவளும் புருஷகார பூதை. ஏன்னா வைகுண்டத்துல எப்படின்னா பெருமாள் எப்பொழுதும் ஸ்ரீதேவி, நீலாதேவி, பூமி தேவியோட
தான் அமர்ந்திருப்பார். அப்போ 3 பேரும் தேவிமார்கள், 3 பேருமே புருஷகாரம் பண்ணக்கூடியவர்கள். அப்போ மல்லிநாடு ஆண்ட மடமையில் அப்படின்னா செல்வத்திற்கு அதிதேவதையான பெரிய பிராட்டி. பெரிய பிராட்டி தான் செல்வத்துக்கு அதிபதி. அப்போ அவளோடு சேர்ந்தே இவளும் இருக்கிறாள் இல்லையா? அந்த பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்தவளாக இருப்பதால் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் ஆளும் உலகமும் மூன்றேன். இவர்கள் மூவருமே இந்த உலகத்தை ஆள்கிறார்கள். பரநிலையில அவளோட பெரிய பிராட்டியாரோட சேர்த்தியால இந்த உலகத்தை ஆள்கிறார்கள். அதுபோல மல்லி நாடாண்ட மடமையில் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே உள்ள மல்லி நாட்டை தன் குணத்தாலே ஆண்டவள் இந்த ஆண்டாள். பரநிலையில் அங்கே ஆள்கிறாள், விபவ அவதாரத்தில் இங்கே மல்லி நாட்டை ஆள்கிறாள். அதனால அவளுடைய ஐஸ்வர்யம் சொல்லப்பட்டிருக்கு. மல்லி நாடாண்ட மடமயில். மடமயில்னா அழகிய மயில் போன்றவள் அப்படின்னு அர்த்தம். எப்படி இவள் மயில் அப்படின்னா, முதல்ல பெரிய பிராட்டியாருக்கு சகியா இருக்கான்னு பார்த்தோம், நல்ல தோழியா இருக்கா. இப்போ மல்லி நாட்டிற்கு சிகியாக இருக்கிறாள். சிகின்னா மயில். அப்போ மயிலுமாய் இருப்பவள். பேடை மயில்னு சொல்லப்படல, பெரியாழ்வார் திருமொழியில சொல்லப்பட்ட மாதிரி பேடை மயில் என்று சொல்லப்படல, புனமயில்னு காட்டு மயில்னு சொல்லப்படல. நாட்டு மயிலாய் இருந்து தன் குணத்தாலே இந்த நாடெல்லாம் எம்பெருமானிடத்திலே ஈடுபடும்படி செய்து மல்லி நாடாண்ட மடமயிலானவள் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். மட அப்படின்னா மடம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு பெண்களுக்குரிய 4 குணங்கள். அந்த 4 குணங்கள் நிறைய பெற்றவள் ஆண்டாள். மயில் அப்படின்னா அழகையும் சொல்லப்படுறது. அதனால பெண்களுக்கு இருக்க வேண்டிய அந்த சௌந்தரியம் பரிபூரணமாக பெற்றவள் ஆண்டாள் நாச்சியார். மயிலை சில பேர் அபிமானமா வளர்ப்பா. அது போல பட்டர் பிரானும் அபிமானமாக வளர்த்த மயில் இந்த ஆண்டாள். மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாள். மெல்லியலாள்னா மென்மையே இயல்பாக உடையவள். கொங்கைவேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாவி தங்குமென்று உரையீரேன்னு நாச்சியார் திருமொழியிலே சாதித்த மாதிரி எம்பெருமானோடு பிரிந்தால் அதை பொறுக்க மாட்டாத மென்மையை உடையவள் இந்த ஆண்டாள். ஆயர் குல வேந்தனாகத்தாள். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கான அந்த கண்ணன். அப்போ அந்த கண்ணனுடைய பிரிவு பொறுக்க மாட்டாள் இவள். அவனுடைய பொன்மார்பை எப்பவும் அணைத்திருக்கும் அவளாகவே இருப்பாள். பிரிந்தால் தாங்க மாட்டாள். கொம்மை முலைகள் இடர்த்திய கோவிந்தர்கோர் குற்றேவல் அப்படின்னு தானே அருளி செஞ்சிருக்கா. அதனால ஆயர் குல வேந்தன் ஆகத்தாள். அவனுடைய மார்பை அணைத்திருப்பவள் வேயர் பயந்த விளக்கு அப்படின்னு வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன்னு பெரியாழ்வார் தான் சாதிக்கிறார். இவளும் வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை என்றும் விட்டு சித்தன் கோதை என்றும் தான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளைன்னு சொல்றதுக்கு தான் இவ ஆசைப்படுறா. அப்படிப்பட்ட வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மகளான ஆண்டாள் அப்படின்னு குலப்பெருமை சொல்லப்பட்டிருக்கு. தகப்பனார போலவே இவளும் திருமகளாரும் தகப்பனாரும் கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினார்கள்னு சொல்லும்படி ஆயர்குடி பிறப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவன் கண்ணனானவன் ஆயர்குடி, இவர்கள் வேயர்குடி. அதனால குலத்துல உள்ள ஒற்றுமையும் விளங்குகிறது. அதனால அல்லினாள் தாமரை மேல் அரணங்கின் இன்துணைவின்னு சாதிக்கப்பட்ட இந்த தனியனிலே இவளுடைய புருஷகாரத்துவம், ஐஸ்வர்யம், சௌந்தரியம், எம்பெருமானை பிரிந்தால் தாங்க முடியாத அந்த பிரிவாற்றாமை, நற்குடி பிறப்பு என்று 5 ஆகாரங்களையும் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இவள் எம்பெருமானுக்கு தகுதியுள்ள இவளுடைய இந்த பெருமை இதிலே அனுசந்திக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கிறோம். மேற்கொண்டு பதிகத்தை அனுபவிப்போம். அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதிகம் தெள்ளியார் பலர் என்கிற கூடல் பதிகம். அதனுடைய பிரவேசத்தை சுருக்கமாக அனுபவிப்போம். நாம் பார்த்தோம் 3ஆம் திருமொழியான கோழியடைப்பதன் முன்னம் என்கிற பதிகத்திலே அவன் ஆடைகளை எல்லாம் கொடுத்த பின்பு இவர்கள் அவனோடு சம்ஸ்லேஷித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல பெண்களுடைய பட்டுக்களை எல்லாம் வாரிக்கொண்டு போய் குருந்த மரத்தின் மேலே ஏறி வீற்றிருந்தான். இவர்களெல்லாம் அவனை முதலிலே திட்டினார்கள், பின்னர் கெஞ்சினார்கள். பல வழிகளாலே தங்களது பட்டை கொடுத்தால் அல்லாது தங்களால் நிற்க ஒண்ணாது அப்படின்னு பல பல காரியங்களை இந்த பெண்கள் எல்லாம் செய்ய அவனும் வஸ்திரங்களை கொடுக்க இவர்கள் அதை பெற்று இருவரும் விரும்பும் சம்ஸ்லேஷமும் நிறைவேறிற்று அப்படின்னு பிரவேசத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார்.
இப்போ சம்சேஷங்கள் எல்லாமே எப்பொழுதும் பிரிவுல தான் முடியும். ஏன்னா இந்த சம்சார மண்டலத்துல எந்த போகமும் நிலைச்சு நிற்கவே நிற்காது. கண்ணன் இவர்களோடு கூடினான், பின்பு அவர்களை விட்டு பிரிந்து போனான். அதாவது பிரிந்து போனதுனால இவர்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. இந்த சம்சார மண்டலத்துல எந்த போகமும் நிலைநிற்க கூடாது என்பது கண்ணனே இட்ட வழக்கு. இவர்கள் மறுபடி ஒரு முறை இவன் வஸ்திராபகாரம் பண்ணினாலும் பரவாயில்லை, அவனோடு சேர வேண்டும் அப்படின்னு இப்போ வருத்தப்படுறா இந்த பதிகத்துல. இவனை பார்த்தால் போதும் அப்படின்னு அவனை காண வேண்டும் என்று கூடல் இழைக்கிறார்கள். கூடல் அப்படின்னா குறி பார்க்கிறதுல ஒரு வகை. பூமியில ஒரு வட்டம் இட்டு அந்த வட்டத்துக்குள்ள சுழி சுழியா கீறிண்டே வந்தா ரெண்டு சுழிகளா எண்ணி பார்த்தா நினைத்த காரியம் கைகூடும். ஒத்தப்படையாக வந்தால் அந்த காரியம் கைகூடாது அப்படின்னு கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்துல பகவத் பாகவத விஷயங்கள் கூடியும் கூடாமலும் தானே இருக்கு. பின்ன ஏன் அதற்கு ஆசைப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ இத காட்டிலும் தாழ்ந்ததான சப்தாதி விஷயங்கள், உலகத்து லோகார்த்தமான விஷயங்களே அதுலயே போகமானது நிலைநிற்காது அப்படின்னு தெரிஞ்சும் அதுல ஈடுபடுறோம். அப்ப அதை விட உயர்ந்ததான இந்த பகவத் விஷயம், இது கூடினாலும் கூடாவிட்டாலும் ஆசைப்படுவது நல்லது. இப்போ ஒருத்தர் இருக்கார், திவ்ய தேசங்கள் 106ஐயும் சேவிக்கணும்னு ஒரு பாரிப்பு ஆசை கொள்கிறார். அது நடக்கிறதோ நடக்காமல் போகிறதோ அதை பத்தி இல்லை, ஆனால் ஆசையாவது பட வேண்டும். ஏன்னா சப்தாதி விஷயங்களே ஆசைப்படுறோம், அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல். பகவத் விஷயத்துல ஆசைப்படுவதே ஒரு பெரும் பேரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனையே உபாயமாக பற்றி இருக்கிற ஆண்டாள் இப்படி கூடலின் காலில் போய் விழலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ பரம சேதனான அந்த கண்ணனை விட்டுட்டு அச்சேதனமான அந்த கூடலின் காலிலே விழுந்து அவனை பெற பார்க்கிறாளே அப்படின்னா ஏன் அப்படின்னா அவளுக்கு துவரை, அவனை அடைய வேண்டும், எப்படியாவது கண்ணனை அடைந்து விட வேண்டும். எது பண்ணினாலும் பரவாயில்ல, கண்ணனை அடைய வேண்டும் அப்படின்னு அந்த துவரையினால ஒரு கலக்கம் ஏற்பட்டு கூடல் இழைக்க வேண்டும் அப்படின்னு இந்த காரியத்தில் அவள் ஈடுபடுகிறாள். விருத்தஹீனனான கண்ணன் அப்படின்னு சாதிக்கிறார். விருத்தஹீனன்னா தன்னை சரண அடைந்தவர்களிடத்திலே எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கண்ணன், அதான் விருத்தஹீனனான கண்ணன். இவள் என்ன பண்றா, விருத்தவதியாய் அப்படின்னு கூடல் இழைப்பவளாய் தன்னிடத்துல ஏதோ ஒரு கைமுதல் இருப்பவதாக நினைத்து கொண்டு இவனை பெற பார்க்கிறாள் ஆண்டாள். ஏன் இப்படிலாம் பண்றா ஆண்டாள்? அவன்தானே உபாயம். இப்படி கூடல் இடத்துல போய் என்னை சேர்த்து வைன்னு புலம்பலாமா அப்படின்னு கேட்டா, பகவத் விஷயத்தினுடைய பெருமையை பார்க்கும் பொழுது இது செய்வது தவறில்லை. ஏன்னா அதனுடைய வைலட்சண்யம், அந்த பகவத் விஷயத்தினுடைய சிறப்பு, யாரை அடையணும் நினைக்கிறாளோ அந்த கண்ணனுடைய சிறப்பானது மிகவும் உயர்ந்தது. அதனால பகவத் விஷயத்துக்கு இப்படி கலங்காட்டி அந்த விஷயத்துக்கு வைலட்சண்யமே இல்லை. அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா அதை அடைவதற்கு நாம் பாரிக்க வேண்டும், துவரை ஏற்பட வேண்டும், அதனால் கலங்க வேண்டும். சாட்சாத் அந்த எம்பெருமான அடைய நினைக்கிறா, அதுக்கு கலங்காம நம்ம பாட்டுல உட்கார்ந்து இருந்தா எப்படி கிடைக்கும்? அதனால் இவள் கலங்குகிறாள். அவனுக்கு வைலட்சண்யம் இல்லைன்னு ஆயிடும். அதனால பகவத் விஷயத்துக்கு வைலட்சண்யம் இருப்பதனால் இவள் கலங்குகிறாள் அப்படின்னு பிரவேசம் அருளி செய்கிறார். முதல் பாடலை அனுபவிப்போம். தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார், வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார், பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. பதவுரையை பார்க்கலாம். கூடல் அப்படின்னு கூப்பிட்டு தெள்ளியார் பலர், தெளிவுடைய நித்திய சூரிகள், கைதொழும் கைகளார வணங்க பெற்ற தேவனார், தேவன்னா சுவாமி, வள்ளல் பரம உதாரணாய் மாலிருஞ்சோலை மணாளனார், திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிற அழகிய மணவாளனான அந்த பரமபுருஷன், பள்ளி கொள்ளும் இடத்து, பள்ளி கொண்டருளும் இடத்திலே அடிகொட்டிட அவனுடைய திருவடிகளை நான் பிடிக்கும்படியாக கொள்ளுமாகில், அவன் திருவுள்ளம் பற்றுவானாகில் நீ கூட வேண்டும், கூடிடு கூடலே அப்படிங்கிறா. திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கும் மணவாளன் பள்ளி கொள்ளும் இடமாகிய
திருவரங்கத்திலே திருவடிக்குற்றேவல் செய்ய வேண்டும். அந்த எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கும் திருவரங்கத்திலே திருவடிக்குற்றேவல் செய்ய வேண்டும் என்று இவள் கூடல் இழைக்கிறாள். தெள்ளியார் பலர். தெள்ளியார் அப்படின்னா தெளிந்திருக்கும் நித்திய சூரிகள். சிறிது காலம் இந்த எம்பெருமான கூடுவதற்காக இவள் கூடல் இழைக்கிறாள். ஆனால் எப்போதுமே இந்த நித்திய சூரிகள்லாம் அவனை பரமபதத்துல அனுபவிச்சுட்டே இருக்கா. அவர்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம், இப்படியா தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காளே. என்ன போல எம்பெருமான அனுபவிக்க முடியாம அவர்கள் கூடல் இழைப்பதில்லை. ஏன்னா தொடர்ந்து அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பாக்கியசாலிகளா இருக்கிறதுனால அந்த கூடல் இழைக்கணுங்கிற ஒரு கஷ்டம் அவளுக்கு இல்லை. அவனை அனுபவிச்சு பொழுதுபோக்கும் பாக்கியசாலிகள் அவனை பிரிஞ்சாதானே கூடல் இழைப்பா. அவாதான் பிரியாம எப்பொழுதும் சதா சர்வ காலமும் அவனை அனுபவிச்சுட்டே இருக்காளே. அப்படி தெளிந்த நித்திய சூரிகள். பிரிந்துட்டா கூடல் இழைக்கணும், அதனால பிரியாம எப்பவும் அனுபவிச்சுட்டே இருக்கா நித்திய சூரிகள். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள்னு சொல்லி தெளிந்த அறிவாலே அவனை பிரியாமல் இருக்கும் நித்திய சூரிகள். அதான் தெள்ளியார். அவர்கள் ஒருவர் தான் இருக்காளா, 2 பேர் தான் இருக்காளா, சிலர் தான் இருக்காளா அப்படின்னா இல்ல. தெள்ளியார் பலர் அப்படின்ட்டா. தெள்ளியார் பலர் அப்படின்னா நித்திய சூரிகள் அனைவரும் அவனை அனுபவிச்சுட்டே இருக்கா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அந்த பரமபுருஷனுடைய செல்வத்துல ஒரு 1/4 பங்கு தான். பரமபதமானது 3 பங்கு உடையது. இதை போல திரிபாத் விபூதி அப்படின்னு சொல்லுவா. அப்போ 3 பங்கான அந்த திரிபாத் விபூதியில கணக்கற்ற நித்திய முக்தர்கள் காலமெல்லாம் எப்பவும் எம்பெருமான அனுபவிச்சுட்டே இருக்கா. இங்கே இவளோ தான் ஒருத்தியா இருந்து கூடல் இழைக்கிறா. தான் பெற்ற அனுபவத்தை சொல்லி பொழுதுபோக்க கூட இவளுக்கு 2வதாக ஒரு ஆள் இல்லை. ஆனா அங்க நித்திய சூரிகளுக்கெல்லாம் அனுபவம் நித்தியமா போயின்னு இருக்கு. அதனால அந்த அனுபவத்தை பேசி பொழுதுபோக்கணுங்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஒரு செயல் முடிஞ்சாதான் அந்த செயலை பத்தி பேசி பொழுதுபோக்கணும். அந்த அனுபவமானது முடியவே இல்லை, அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட தெள்ளியார் பலர் கை தொழும் அப்படின்னா கை தொழுகிறார்கள். எம்பெருமானை எப்பொழுதும் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பிரமாணம் காட்டப்பட்டிருக்கு. ஸ்வேதத்வீப வாசிகளுக்கு என்ன லட்சணமோ முக்தர்களுக்கும் அதுவேதான் லட்சணம். நம்ம இத்தியேவவாதினகான்னு நமகான் அவர்கள்லாம் கை கூப்பி எம்பெருமானை எப்பொழுதும் தொழுவதையே இயல்பாக கொண்டவர்கள். அவர்களெல்லாம் தொழுது சத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றா. தொழும் தேவனார். தேவன் அப்படின்னா திவு தியுதி அப்படிங்கிற ஒரு தாத்துவிலிருந்து தேவசப்தம் அப்படிங்கிறது உண்டானது. அப்போ தியுதிமான் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகனை வால்மீகி கொண்டாடுகிறார். எம்பெருமான் ரொம்ப பிரகாசமுடையவன் தியுதிமான் அப்படின்னு. அப்போ இவன் அவர்களை சேவிக்க பண்ணி தொழுவிக்க பண்ணி இவன் பிரகாசமாக நிற்கிறான். அவர்களெல்லாம் தொழுது சத்தை பெறுகிறார்கள். தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார். அப்படி பரமபதத்திலே பிரகாசமாக ஒளிவிட்டு கொண்டிருக்கிற எம்பெருமான் நித்திய விபூதியில அங்க நித்திய அனுபவம் நடந்து கொண்டே இருக்கு. கணக்கற்ற நித்திய சூரிகள் அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த அனுபவம் எல்லாம் அவனுக்கு ஒரு அனுபவமாவே தோன்றலையா. ஏன்னா அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த ஜீவர்கள் எல்லாம் இழந்து கிடக்கிறார்களே. சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்துன்னு மோட்சப்படியில வெள்ளிலோகாச்சாரியார் சாதிக்கிறார். அப்படி அவர்கள்லாம் இழந்து கிடக்கிறார்கள். அதனால நித்தியமா நடக்கிற அந்த பரமபத அனுபவத்தை அவன் மறந்துட்டு என்ன பண்றான்னா உண்ணாதவன் போல உடம்பு வெளுத்து கிடக்கிறான் எம்பெருமான். ஏன்னா அந்த அனுபவம் இந்த லீலா விபூதியில் உள்ளவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு மேலான வன்மை. வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார் அப்படிங்கிறார். திருமாலிருஞ்சோலைக்கு இந்த சேத்தனர்களாகிய இந்த நாயகிகள் எல்லாம் தன்னை கைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து மணவாள கோலத்தோடு கல்யாண கோலத்தோடு நிற்கிறானா எம்பெருமான். அப்படி அங்க அளவற்ற அனுபவம் செல்லும் போது அதை விட்டு எம்பெருமான் ஏன் இங்க வரான், அங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னா ஒரு தனவான் இருக்கான். அவன் கையிலே கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஆனா அதுல ஒரு பங்கு அவன் தொலைச்சு விடுறான் அப்படின்னா அந்த மீதி இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட மாட்டான். இது தொலைஞ்சது எப்படி தொலைஞ்சது, இதை யார் கொண்டு போனா, யார் திருடினா அப்படின்னு கவலைப்படுற மாதிரி சேத்தன லாபம் பரமபதத்துல நிறைய இருந்தாலும் இங்க லீலா விபூதியில் உள்ளவர்கள் தன்னை இப்படி அனுபவிக்காம இருக்கிறார்களே அப்படின்னு அந்த அனுபவத்தால உடம்பு பூரிக்காமல் இங்க சேத்தனர்களை இழந்து நிற்பதை நினைச்சு உடம்பு வெளுத்து போயிடுத்தான்.
அந்த குறை தீர இங்க வந்து நிற்கிறானா எம்பெருமான். இதற்கு ஒரு பிரமாணம் காட்டப்படுறது மகோபனிஷத்திலிருந்து. பிரளய காலத்துல எம்பெருமான் ஒருவனாயிருந்தான், அந்த நாராயணன் ஒருவனாயிருந்த போது ஆனந்தத்தை அடையவில்லை அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஏன்னா பிரளய காலத்திலும் பரமபதத்துல நித்தியசூரிகள் அனுபவிச்சுட்டுதான் இருப்பா எம்பெருமான. இந்த லீலா விபூதி அழிஞ்சதை பார்த்து தான் தனியா இருக்கிறதா நினைச்சுட்டு எம்பெருமான் ரொம்ப வருத்தப்படுறான். அதனால இந்த ஜீவர்களை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு எண்ணம். வள்ளல் தன்னையும் தன்னுடைய உடைமையையும் அடியாருக்கு அளித்து கொண்டிருக்கும் வன்மை மிக்கவன், அதாவது சர்வஸ்வதானம் பண்ணி கொண்டு நிற்கிறான் எம்பெருமான். வள்ளலாக இருக்கிறான், தன்னையும் தன்னுடைய உடைமையும் கொடுத்து வள்ளலாக நிற்கும் மணாளனார். மணாளனார்னா தன்னை கைப்பிடிப்பதற்காகவே வந்து நிற்கும் இடம் இந்த திருமாலிருஞ்சோலை. திருவாய்ப்பாடியில இருந்த மாதிரி இல்லையே. திருவாய்ப்பாடியில ஆய்ச்சியர்கள் எல்லாம் போய் பார்க்கணும்னா இதுல யமுனை கரையிலும் பிருந்தாவனத்திலும் ஓடி ஒளிஞ்சு இருட்டு தேடி எல்லாருக்கும் பயந்துண்டு போய் பார்க்கணும். ஆனா இப்ப அப்படி இல்லையே. பெரியாழ்வார் பெண் பிள்ளையான அந்த ஆண்டாளத்தானே கைப்பிடிக்கணும். நன்னா கோத்திர சூத்திரங்கள் எல்லாம் வெளிப்பட கோத்திரமாகிற அந்த திருமலையிலே வந்து நிற்கிறானா. எதுக்கு அப்படின்னா மங்கள சூத்திரம் கட்டி மணாளனாவதற்காக, இவ்வளவு திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே வந்து நிற்கிறான். இந்த வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் ஆகிய அந்த பெரியாழ்வார் பெற்ற பெண் பிள்ளையன்னா இவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுக்காக மணாளனாக திருமாலிருஞ்சோலையிலே நிற்கிறான். மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து, அந்த அழகிய மணவாளன் பள்ளி கொள்ளும் இடத்துலதான் இந்த நாயகியானவள் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறா. ஏன்னா நாயகிங்கிறவள் படுக்கை அறையிலே யாரும் பார்க்காம இருக்கும்போது கைங்கரியம் பண்ணத்தான் விரும்புவள். 4 பேர் முன்னாடி பண்ண மாட்டாள். அப்போ இங்கு பள்ளி கொள்ளும் இடம் அப்படின்னு சொல்றது திருவரங்கமாகிற கோவிலை. பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட. திருவரங்கமாகிற கோவில்னு ஏன் சொல்றா அப்படின்னா பள்ளி கொள்ளும் இடமாகிறது கோவில் என்று பட்டர் அருளி செய்ய நான் கேட்டேன்னு பிள்ளை அழகிய மணவாள அரையர் பணிப்பர்னு பெரியவாச்சான் பிள்ளை இங்க சொல்றார். பட்டர் சொல்லுவாராம், அந்த அழகிய மணவாளன் பள்ளி கொள்ளும் இடம் திருவரங்கம் அப்படின்னு. அவனுடைய திருவடிகளை பிடிக்கும்படியாக அவன் அதாவது உணர்ந்திருக்கும் போது மட்டும் அடிமை செய்யாமல் அவன் பள்ளி கொள்ளும் போதும் அவன் இனிதாக உறங்கும் போது அவனுடைய திருவடிகளை பிடிச்சு விடணும்னு நினைக்கிறான். அதாவது நிலமகள் பிடிக்கும் மெல்லடின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். நாச்சியாரும் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாயின்னு நாச்சியார் திருமொழி முதல் பதிகத்துல அவள் சாதிக்கிறாள். தன்னுடைய சேஷத்துவ மாகிற அந்த ஸ்வரூபத்திற்கு தக்கபடி திருவடி குற்றேவல் செய்ய வேண்டும். அவனை அடைவதோட பலன் என்ன? அவனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பள்ளி கொள்ளும் இடமாகிறது கோவில் அப்படின்னு. கோ அப்படின்னா தலைவன், இல் அப்படின்னா உறையும் இடம், தலைவன் உறையும் இடம். ஏன்னா அரங்கநாதன் தான் தலைவன் இல்லையா? இது சிறிய திருமடல்ல திருமங்கை ஆழ்வாரும் சாதிக்கிறார். ஆராமம் சூழ்ந்த அரங்கம். ஆராமம் அப்படின்னா தோட்டங்கள். அப்போ மற்ற திவ்ய தேசங்கள்லாம் அவன் வேட்டையாடி விட்டு ஓய்வெடுக்கும் தோட்டங்கள். இறுதியில எங்க வந்து பள்ளி கொள்வான் அப்படின்னா பள்ளி கொள்ளும் இடமாகிறது திருவரங்கம்னு. இரவு நேரத்திலே எங்கு வந்து பள்ளி கொள்வான் என்றால் திருவரங்கத்திலே அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. அப்போ இந்த கைங்கரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள போகவன் யாரு? எம்பெருமான் தான். கைங்கரியம் கொள்ளுகின்ற அவனுடைய நினைவே உபாயம் அப்படின்னு இந்த கூடல்லாம் இழைக்கிறாளே தவிர உபாயம் யாரு அப்படின்னா எம்பெருமான் தான். அது ஆண்டாளுக்கு நன்னாவே தெரியும். இருந்தாலும் அவனாலதான் பேருன்னு நன்னா தெரியும், அவன் தான் உபாயம்னு தெரியும். அவனை பெற்றால் அல்லது இவளால் தரிக்க முடியாது. அந்த தரிக்க முடியாத காரணத்தினால வழியல்லா வழியில் சென்றாவது எம்பெருமானை அடைய வேண்டும் என்று கூடல் இழைத்து எம்பெருமானை பெறப்பார்க்கிறாள் அப்படின்னு முதல் பாட்டிலே சாதிக்கிறார். 2ஆம் பாட்டு காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்னே மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கை பத்தி தன்னொடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே. அதாவது அவன் வேங்கடத்திலும் திருக்கண்ணபுரத்திலும் என்னை பெறுவதற்காக சாதன அனுஷ்டானம் பண்றவன் போல வந்து நிற்கிறானே, அதன் பயனா ஓடி வந்து என்னை கை கொள்ள வேண்டாமா? அது இன்னும் நடக்கலையே.
இங்க வந்து நிற்கிறான், ஆனா என்ன வந்து இன்னும் அடையலையே அப்படின்னு கூடல் இடத்துல பிரார்த்திக்கிறாள். காட்டில் வேங்கடம், காட்டில் உள்ள திருவேங்கட மலை, கண்ணபுர நகர், நகரமாகிய திருக்கண்ணபுரம், வாட்டமின்றி அப்படின்னா மனக்குறை ஏதும் இல்லாமல் மகிழ்ந்து திருவுள்ளம் உகந்து உரை நித்தியவாசம் செய்தருளுகின்ற வாமனன், வாமனாவதாரம் எடுத்த அந்த எம்பெருமான் ஓட்டரா வந்து ஓடி வந்து என்னுடைய கையை பிடித்து தன்னோடு கூட்டுமாகில், தன்னுடன் அணைத்துக் கொள்வானாகில் நீ கூடிடு கூடவே அப்படிங்கிறான். காட்டில் வேங்கடம், அதாவது காடு சார்ந்த பகுதி தான் திருவேங்கடம் இல்லையா? அப்படி காட்டிலே இருக்கும் வேங்கடம்னு ஒரு அர்த்தம் உண்டு. காட்டை இல், காட்டில் அப்படின்னா இல் அப்படின்னா உறைவிடம், காட்டையே இருப்பிடமாக உடைய அந்த வேங்கடம் அப்படின்னு இரண்டு பொருள் கொள்ளலாம். காட்டில் வேங்கடம் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்த பொழுது தண்டகாரண்யத்துல ரிஷிகளோட இருந்து காட்டினுடைய சுவையை அனுபவித்தானாம். அதுபோல இப்ப திருவேங்கட மலையிலே எழுந்தருளி காட்டின் சுவையை அனுபவிக்கிறான். அதற்கு பிறகு அயோத்தியிலே இருந்து நகர சுவையை அனுபவித்தான். அதுபோல திருக்கண்ணபுரத்திலே சவிராஜ பெருமானாக இருந்து அந்த சுவையை அனுபவிக்கிறான்னு சக்கரவர்த்தி திருமகனை சொல்றார். கண்ணனை எடுத்துண்டா பிருந்தாவனமாகிய காட்டிலே அவன் காட்டின் சுவையை அனுபவித்தான், பிறகு ஆய்ப்பாடியிலே நகர சுவையை அனுபவித்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காட்டில் வேங்கடம் பரமபதத்திலே நித்திய சூரிகளுக்கு தன்னை அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கும் அந்த எம்பெருமான். அப்படி காட்டில் இருக்கிறவாளுக்கு கூட தன்னை கொடுப்பானா? நித்திய சூரிகளுக்கே தன்னை அனுபவிக்க கொடுப்பவன் காட்டில் இருப்பவர்களுக்கு கொடுப்பானா அப்படின்னா திருமணிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில என்ன சொல்றாருன்னா, கானமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் அப்படின்னு அது காடாக இருப்பதை காட்டி கொடுக்கிறார். இப்படி தாழ்ந்தவர்களுக்கு கூட முகம் கொடுத்து கொண்டு திருமலையிலே வந்து நிற்கிறான் எம்பெருமான். நித்திய சூரிகளும் சேவிக்கலாம் திருமலையில, நாமும் மேலே ஏறி போய் சேவிக்கலாம். அப்படி காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி, அப்போ பரமபதத்துல நித்திய சூரிகளுக்கு நடுவிலே இருந்தவன் இப்படி தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு இங்க வந்து நிற்கிறானே, இப்ப அவனுக்கு ஏதாவது வாட்டம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லையா. அந்த இடத்தை விட்டுட்டு இங்க வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுத்தேன்னு எம்பெருமான் வருத்தப்படுறானா அப்படின்னா வருத்தப்படலையாம். ஒரு வாட்டமும் இல்லாமல் எழுந்தருளி இருக்கிறான். வாட்டம் மட்டும் இல்லையா அப்படின்னா மகிழ்ந்து அப்படிங்கிறான். வாட்டமும் இல்ல, மகிழ்ந்து இருக்கான். நித்திய சூரிகள் நடுவே பிரம்மானந்தத்தோட இருக்கிறவன் இங்கேயும் அதே பிரம்மானந்தத்தோட வந்து எழுந்தருளி இருக்கிறான் மகிழ்ந்து. ஏன்னா உரைவாமனங்கிற அடுத்தது உரைனா விபவ அவதாரம் எடுத்த காலத்துல ஒரு காலத்துல அந்த அவதாரமானது முற்று பெறும். திரும்ப எம்பெருமான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளி விடுவான். ஆனா இது அப்படி இல்லையாம். சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரேன்னு அப்படிதானே ரங்கநாதன் சைனச்சுன்னு இருக்கான் ஸ்ரீரங்கத்துல. இந்த உலகத்துல உள்ள ஜீவராசிகள் எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போற வரைக்கும் இந்த திருவரங்கத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரேன் அப்படின்னு இந்த இடத்திலே நித்தியவாசம், அதுதான் உரைவாமனன், எப்பொழுதும் பொருந்தி இருப்பது அப்படி இருக்கான். வாமனன் தன் உடைமையான உலகத்தை வந்து மகாபலியிட்டேந்து வாங்கிக் கொள்வதற்காக யாச்சகம் கேட்டுண்டு போனான். மூவடி மண் தா அப்படின்னு, மாவலி மூவடி தா அப்படின்னு கேட்டுண்டு போனான். இப்ப இந்த பெரியாழ்வார் பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன கசக்கிறதா அண்ணா மகிழ்ந்து உரை வாமனனா இருக்கான். அதுக்கே ஓடி வந்தானே. ஒரு கழஞ்சு மண்ணு, கழற்கொடின்னு சொல்லுவா, அப்படி ஒரு அடி மண்ணுக்கு பதறி ஓடி வந்தான். அசுர சுபாவமுடைய அந்த மாவலியின் முன்னே ஓரடி மண்ணுக்காக பதறி நடந்தவன் இந்த பெரியாழ்வார் பெண் பிள்ளையை கைப்பற்றுவதற்காக அவன் ஆறி இருப்பானா? இருக்க மாட்டான். ஓட்டரா வந்து என் கை பற்றி அப்படின்னு ஓடி வந்து என் கை பற்ற வேண்டும் அப்படிங்கிறான். எப்படி அப்படின்னா ராமாயணத்துல இருந்து ஒரு பிரமாணம், நான் பிரமாணி கிருதபாணிகி பால்யே பாலேன்னு பீடித்தக அப்படின்னு சிறு வயதில சக்கரவர்த்தி திருமகனானவன் அந்த சீதாதேவியின் கையை எப்படி இறுக்கி பிடிச்சுண்டானோ அது போல சீத்தையை பிடித்த பிடி போல என்னையும் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். பிடித்த பிடியிலேயே தெரியணுமா, வேற யாருக்கும் ஆக மாட்டாள், ஆண்டால் இவனுக்கே அற்று தீர்ந்தவள் அப்படின்னு தன்னோடும் கூட்டுமாகில் அவன் கையால பிடிச்ச உடனே அதனால துவக்கொண்டு வேறு எதுவுமே தெரியாமல் அவள் நிற்கும் பொழுது தன்னை அவன் அணைத்துக் கொள்ள வேண்டும். நீ இசைந்து கூடினால் அவன் அணைப்பது நிச்சயம் அப்படின்னு கூடல் இடத்துல பிரார்த்திக்கிறார். இப்ப சுவாபதேசத்துல கூடல் அப்படிங்கிறது மனச குறிப்பதா இருக்கிறது. எம்பெருமான்
நிர்கேதுக கிருபையால இந்த சேதனனை எல்லாம் ஆட்கொள்ள வேண்டும்னு எதிர்சூழல் புக்கு தெரிஞ்சாலும் அந்த பேற்ற பெறணும், எம்பெருமான அடையணும் அப்படின்னா இவனுடைய மனசுல இசை அனுமதி கொடுக்கணுமா இந்த ஜீவாத்மா அப்படின்னு சுவாபதேசத்துல கூடலானது மனசுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 3வது பாடல். பூமகன் புகழ் வானவர் போற்றுதற்கா மகன் அணிவானுதல் தேவகிமா மகன் மிகும் சீர் வசுதேவர்தம் கோமகன் வரில் கூடிடு கூடலே. இப்படி உபய விபூதி நாயகனாய் இருந்த அந்த கண்ணனா அவதாரம் பண்ணின அந்த அவனோடு என்னை கூட்டி வைக்க வேண்டும்னு 3வது பாட்டிலே பிரார்த்திக்கிறாள். பூமகன் புகழ் அப்படின்னா, பூமகன் அப்படின்னா உந்தி தாமரை, அந்த தாமரை புஷ்பத்திலே பிறந்த பிரம்மன். பிரம்மனை சொன்னது அவனால் படைக்கப்பட்ட இந்த லீலா விபூதியில் உள்ளவர்கள் எல்லாரையும் சொன்னதுக்கு உபலட்சணம். பூமகன் அப்படின்னா பிரம்மனும் இந்த லீலா விபூதியில் உள்ளவர்களும். புகழ்வானவர், புகழ்பெற்ற நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ராமாயணத்திலேருந்து ஒரு பிரமாணம் காண்பிச்சிருக்கா. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு இளைய பெருமாளை எடுக்கிறார். ஏன்னா கைங்கரிய லட்சுமியை உடையவன் இளைய பெருமாள். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் எல்லா கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேனாக வேணும்னு தன்னுடைய தமையனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு அப்படி அவன் கைங்கரியம் பண்ணினான். ராமனுக்கு சரீரத்தை காட்டிலும் எல்லா பிரியத்தையும் செய்பவனாகவும் ராமனுக்கு வெளியில இருக்கும் ஒரு பிராணனை போலவும் இருந்தான் லக்ஷ்மணன் அப்படின்னு கைங்கரிய செல்வம் மிக்கவன் இந்த லக்ஷ்மணன். அப்படி அதுபோல இளைய பெருமாளை போலே புகழப்படும் நித்திய சூரிகள், புகழ்வானவர் அப்படின்னு நித்திய விபூதியில உள்ளவாற சொல்றார். போற்றுதற்கு ஆமகன் அப்படின்னா ஒரு ஆத்துல படகுல ஒருத்தன் போயின்னு இருக்கான். அவனை இருகரையில உள்ளவாளும் இந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்னு கூப்பிடுவாளாம். அப்படி எம்பெருமான உபய விபூதியில உள்ளவாளும் போற்றுகிறார்கள். லீலா விபூதியில் உள்ளவர்களும் நித்திய விபூதியில் உள்ளவர்களும் அவனை போற்றுகிறார்கள். எப்படி திருவேங்கடத்துல எம்பெருமான நித்திய சூரிகளும் வந்து சேவிக்கிறார்கள், நாமும் சேவிக்கிறோமோ, அப்படி இருவருக்கும் தன்னை ஆக்கி கொண்டு நிற்கிறானோ, அதுபோல இந்த எம்பெருமானை போற்றுதற்காமகன், அப்படிப்பட்ட புருஷோத்தமன், உபய விபூதியில் உள்ளவர்களும் போற்றுதற்கு தகுந்த புருஷோத்தமன். அணிவாணுதல் தேவகி, அணிவாணுதல்னா அழகிய நல்ல ஒளி பிரகாசத்தை உடைய அந்த நெற்றி, அப்படிப்பட்ட நெற்றியை உடைய தேவகி. அவளுக்கு ஒரு ஆபரணம் தேவையில்லையாம். அப்படிப்பட்ட அழகை உடையவளான தேவகிக்கு மாமகன் அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட மகன் அப்படின்னா மிகவும் பெரியவன். அவ என்ன பண்றா அப்படின்னா இவனுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கறாளாம். 10 வயசு வரைக்கும் அங்க ஆய்ப்பாடியில யசோதை செல்லம் கொடுத்து வளர்த்தா. இங்கு மதுராக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த குழந்தைக்கு இவள் செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனால அந்த உருவத்தாலும் அதிகார தோரணையினாலும் எப்படி இருக்கானா எம்பெருமான் மாமகனா இருக்கான். அதனால அவனை பாக்குறவா என்ன சொல்றாளாம், இவன் தேவகிக்கு பையன் இல்ல போல இருக்கே, அவள் கூட பிறந்தவன் போல இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்படி நல்ல உருவத்தாலும் அதிகார தோரணினாலும் மாமகனாக இருக்கிறான். இப்படி தாய் வழியினால் வந்த ஏற்றம் மட்டும்தான் உண்டா கண்ணனுக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, தந்தை வழியிலும் உண்டு. மிகுசீர் வசுதேவர் தம் கோமகன், தந்தைக்குரிய பரிவு குணம், அதாவது அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட வசுதேவரையே நியமிக்க வல்ல சாமர்த்தியம் உடையவன் கோமகன் அப்படின்ட்டா. கோன்னா தலைவன், அவன் தான் தலைவனா இருந்து நியமிக்கிறான். தசரத சக்கரவர்த்திக்கு ராமபிரான் கட்டுப்பட்டு இருந்தான், நியாமியனாய் நியமிக்கப்படுபவனாய் இருந்தான் ராமன். ஆனா அத போல இல்லையா இந்த கண்ணன், இவன் நியமிக்கிறானா தந்தைய. எப்படி நியமிச்சான் அப்படின்னா வசுதேவர் இடத்துல, வசுதேவருக்கு ரொம்ப பரிவு இவன் மேல. இவன் பிறந்த போது கம்சன் என்ன செய்வானோ பயந்துன்னு இருந்தாராம் வசுதேவர். அப்போ கண்ணன் சொன்னானா, ஐயா ஐயரே நீர் எதற்கு அஞ்சுகிறீர், அவனை பத்தி கம்சனை பத்தி நீர் எந்த கவலையும் படாதீங்கோ, நான் பாத்துக்கிறேன், நீர் சுகமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி தந்தைய பிறந்த உடனேயே அந்த குழந்தையானது நியமித்ததும். அப்படிப்பட்ட கோமகன் வரில் வசுதேவர் மகனாகவும் நந்தகோபனுடைய குமாரனாகவும் இப்படி இருவருக்கும் மகனாக இருக்கிறதுனால 2 பேருடைய ஜாடையும் அந்த நடையிலே தோற்றும்படி நடந்து வருவாய் அப்படின்னு நடந்து வரும்படி இவள் பிரார்த்திக்கிறாள். அப்போ கூடிடு நீ கூடவே, என்னையும் அவனையும் கூட்டி வைப்பாயாக. அப்படிப்பட்ட
கண்ணனோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்று 3ஆம் பாட்டிலே பிரார்த்திக்கிறாள். அடுத்தது 4வது பாடல். ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்தனேள் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே. அதாவது காலாலே காளியமர்தனம் பண்ணினா அவனுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவனுடைய கையாலே எனக்கு குஷமர்தன சௌபாகியம் கிடைக்கும்படி நீ கூட வேண்டும் அப்படின்னு கூடலிடத்துல பிரார்த்திக்கிறார். ஆய்ச்சிமார்கள் அப்படின்னா இடைச்சியர்கள், ஆயர்கள் அப்படின்னா அந்த இடையர்கள் அஞ்சிட பயப்படும்படியாக பூத்தனியில் கடம்பு ஏறி நன்ன புஷ்பித்ததாக உயர்ந்திருந்த அந்த கடம்ப மரத்திலே ஏறி புகப்பாய்ந்து காளியன் தலையும் திருவடியும் அந்த நீரிலே மூழ்கும்படி எழும்பி குதித்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய பாக்கியசாலியான அந்த காளியன் அப்படின்னு அவன் மேல நர்த்தனம் பண்ணின கூத்தனார், நாட்டிய சாஸ்திரத்திலே நிபுணனான அந்த கண்ணபிரான் வரில் கூடிடு கூடலே அப்படிங்கிறார். ஏன்னா ஆய்ச்சிமார்களும் அப்படின்னா பயத்தையே இயல்பாக உடைய ஆய்ச்சிமார்கள். இடையர்கள், இடையர்களுக்கு பயமே கிடையாது. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் அப்படின்னு நந்தகோபாலன் எப்படியோ அது மாதிரி நல்ல தோல் வலிமை படைத்தவர்கள் தான் இந்த ஆயர்கள். ஆனா ஆய்ச்சியர்கள் கண்ணனுக்கு என் வருமோ பயந்துண்டே இருப்பா. இப்படி நந்தகோபனை போல பயமே என்னதென்று அறியாத அந்த ஆயர்களும் ஒரு சேர எல்லாருமே பயப்படும்படியாக என்ன பண்ணினா, போர்க்களமாக நிறுத்தம் செய்து பொய்கைக்கரைக்கு என்னை உய்த்திடும் என்று ஆண்டாள் நாச்சியார் 12ஆம் பதிகத்துல சாதிக்கிறார். அப்படி அந்த ஆய்ப்பாடியும் அந்த பொய்கை கரையும் போர்க்களமா பிணக்காடாக காட்சி அளிக்கும்படி காளியமர்தனம் பண்ணினானா கண்ணன். பிணக்காடா காட்சி அளிக்கிறது. பூத்தனில் கடம்பேறி அப்படின்னு காளியனுடைய அந்த விஷ காற்று மூச்சு காற்று பட்டு அந்த கடம்ப மரமானது என்ன ஆச்சுன்னா பட்டு போயிடுது. அது பூத்து புஷ்பித்து குலுங்கும் மாதிரி இந்த மாதிரி கண்ணனுடைய திருவடிகள் பட்டுடுத்து. அதுல அப்போ பூத்து பனைத்து நன்னா புஷ்பித்ததுன்னு சொல்றான். அப்போ எரிஞ்சு கரிஞ்சு போன மரம் இப்படி கண்ணனுடைய திருவடி பட்டா பூத்து பனைக்குமா அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் அங்கோல தைலம்னு ஒண்ணு இருக்கு. அதை தடவின மாங்கொட்டைய பூமியில நம்ம போட்டு மண்ணை பறிச்சு அதுல போட்டோம்னா உடனே அதுல இருந்து செடி மரமாக வளர்ந்து உடனே பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவே கொடுக்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவடிகள் பட்டா மரமானது புஷ்பிக்காதா? வேதம் சொல்றதா விஷ்ணுனுடைய மேலான திருவடியில அமுதமானது வெள்ளமிடுகிறது அப்படின்னு வேதத்தால அமிர்த பிரவாகம் பொழிவதாக சொல்லப்பட்ட திருவடி எம்பெருமானுடைய திருவடி. எப்படி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடி பட்டு அகலிகை எப்படி கல்லாக கிடந்தவள் பெண்ணானாலோ அப்படி ஆகும் பொழுது எம்பெருமான் கண்ணனுடைய திருவடி பட்ட அந்த மரமானது புஷ்பிக்காதா? அப்படி பூத்தனில் கடம்பேறி புகப்பாய்ந்து அந்த கடம்ப மரத்தினுடைய உச்சியிலே ஏறி என்ன பண்றான், அதுலேருந்து மேலேந்து வேகமா குதிக்கிறான். புகப்பாய்ந்து உயரத்திலிருந்து கண்ணன் வேகமா குதிக்கிறதுனால கண்ணனுடைய திருவடியோட அந்த காளையனுடைய தலையும் நீரிலே புகுந்து அப்படி குளிக்கும்படி பாய்ந்தானா கண்ணன். அப்போ அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற காளியன், வாய்த்த காளியன், தன் தலை மேல எம்பெருமானுடைய திருவடிகள் நடனமாடும்படி ஒரு பாக்கியத்தை பெற்றானே. பல முறை கண்ணன் ஏறி அந்த தலையை தொகைக்கிறானா. அப்படி பேறு பெற்ற காளியன் தன்னுடைய திருமுறை தடங்களிலே எம்பெருமானுடைய கையானது நடனமாட வேண்டும்னு ஆசைப்படுற ஆண்டாள். ஆனா இவளுடைய மனோரதம் ஈடேறல. திருவடி தலையிலே நடனமாடணும்னு காளியன் என்னைக்காவது பிரார்த்திச்சானா? பிரார்த்திக்காத அவனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதே. பெண்ணாய் பிறந்து இப்படி ஆசைப்படாமல் காளியனா பிறந்து நன்னா அவன் அனுபவிச்சுட்டு இருக்கானே எம்பெருமான அப்படின்னு ஆசையே இல்லாமல் காளியன் அனுபவிக்கிறான். ஆசைப்பட்ட எனக்கு அவனுடைய சம்ஸ்லேஷம் கிடைக்கவில்லையே அப்படின்னு இவள் ரொம்ப திருவுள்ளத்திலே நொந்து போகிறாள். விஷத்தை பொதிஞ்சு வச்சுருக்கிற அந்த காளியனுடைய தலையானது பெற்ற பேற்றை ஞானம் அளிக்கும், ஞானப்பால கொடுக்கும் இந்த ஆண்டாளுடைய ஸ்தனங்களானது பெறவில்லையே அப்படின்னு இங்கு வியாக்கியாதா காமிக்கிறார். காளியன் மேல் நடமாடிய, அப்படி காளியன் மேல ஆடிய ஆட்டத்தை
சூத்திரமாக கொண்டுதான் பரதமுனி முதலானவர்கள்லாம் பாஷ்யம் விருத்தம், நடன சாஸ்திரத்துல பாஷ்யம் விருத்தம் விருத்தி போன்ற சாஸ்திரங்களை எல்லாம் எழுதினார். அப்படிப்பட்ட கூத்தனார் வரில் காளியன் மேல நடமாடி அப்படி அந்த ஒசிந்த உடம்போட கண்ணன் தன்னை அணைச்சு கொள்ள வேண்டும். காளியன் மேல் நடமாடி கூத்தனார் வரில் கூடிடு கூடலே அவன் கை பார்த்திருக்கும் நான், அவன் என்னை ஆட்கொள்ள வேண்டும், அவனை எதிர்பார்த்திருக்கிற நான் இப்பொழுது கூடலாகி உன்னுடைய இசைவு அதை பெற வேண்டி காத்திருக்கிறேன் அப்படின்னு 4வது பாசுரத்திலே சாதிக்கிறாள். அடுத்து 5 மாட மாளிகை சூழ் மதுரை 14 நந்தெருவின் நடுவே இட்டு ஓடைமா மதையானை உதைத்தவன் கூடுமாயில் நீ கூடிடு கூடலே. விரோதிகளையே நிரசிப்பதை இயல்பாக கொண்டவன் கண்ணன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அவனோடு நான் கூடும்படி கூடலே நீ கூடுவாயாக அப்படிங்கிறா. மாட மாளிகை சூழ் மதுரை 14 அப்படின்னு மாடங்களையுடைய மாளிகைகளாலே சூழப்பட்ட அந்த மதுரை மாநகர். அந்த மதுரை மாநகர் நாடி நந்தெருவின் நடுவே இட்டு, நாடினா என்னை தேடிக்கொண்டு, நம் வீட்டை தேடிக்கொண்டு நம்முடைய வீதியின் நடுவிலே கூடுமாகில் எப்படி அப்படின்னா ஓடைமாமதையானை உதைத்தவன், நல்ல நெற்றி பட்டத்தை உடைய மிக்க மதத்தை பொழிகிற அந்த குவலையா பீடங்கிற யானையை உதைத்தவன் கூடுவானாகில் நீ கூடிடு கூடவே அப்படின்னு சொல்றா. இப்போ மாட மாளிகைகள் அப்படின்னு கம்சன் என்ன பண்றான், விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் அப்படின்னு பாசுறோம். இந்த விற்பெரு விழவுக்காகவே கண்ணனையும் பலராமனையும் ஆய்ப்பாடியிலிருந்து அழைச்சிட்டு வர சொல்றான் கம்சன். அந்த வில்விழவுக்காக என்ன பண்றான், மதுரை மாநகரத்துல மாட மாளிகைகளை எல்லாம் அமைச்சு அதெல்லாம் விரிவுபடுத்தி நன்னா அலங்காரம் பண்ணி வைக்கிறான். மாட மாளிகை சூழ் மதுரைப்பதி அப்படின்னு. அதை ஆண்டாள் என்ன நினைக்கிறான்னா, தன் காதலாலே கண்ணன் தன்னை தேடி வரப்போறான், அதுக்காக இந்த மதுரை மாநகரம் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. நாடி அப்படின்னா அவளை தேடி தேடிண்டு வரான். நேரா தேடிண்டு அவளுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மதுரை மாநகரத்துல உள்ள ஒவ்வொரு வீதியிலும் புகுந்து இது ஆண்டாளுடைய வீடா, இது ஆண்டாளுடைய வீடான்னு அவன் தேடணுமா, ஊரெல்லாம் தெரியணுமா, இவள் கண்ணனுக்கு ரொம்ப விருப்பமானவள், அதனால இவளை தேடிக்கொண்டு வருகிறான் அப்படின்னு அந்த தேடிண்டு வர்ற ஆயாசம் எல்லாம் அவனுடைய திருமேனியிலே தோற்றும்படி வர வேணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இது மாதிரி எப்ப வந்தான் கண்ணன் அப்படின்னு முன்னாடி ஒரு சரித்திரம். அதாவது கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது பலராம கிருஷ்ணர்கள்லாம் மிக உகப்போட மாலாகாரனுடைய கிரகத்தை தேடி போனாளாம். அன்பிலே வெஞ்சியவர்களாய் சுவாமிகளாய் உள்ள இவ்விருவரும் என் குடிசைக்கு எழுந்தருளினார்கள், தன்யனான நான் அவர்களை அர்ச்சிக்க கடவேன் அப்படின்னு மாலையை விற்று உழைப்பு நடத்துற அந்த மாலாகாரன் சொல்றான். மாலாகாரன் ஏதோ ஒரு மூலையில ஒரு முடுக்கு தெருவுல இருக்கான். கண்ணனும் பலராமனும் அவனை தேடிண்டு வரான். உகப்போடு மாலாகாரன் வீட்டை, ஆகா இப்படி இந்த தெருவுல எல்லாம் புகுந்து போவேண்டிருக்கே அப்படின்னு சலிச்சுண்டு வரலையாம். உகப்போடு மாலாகாரனுடைய வீட்டை அடைந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். என்ன உகப்பு அப்படின்னா, மதுரை மாநகரத்துல அந்த தெருவெல்லாம் பெருந்தெருவெல்லாம் தேடிட்டு அங்கெல்லாம் காணாமல் ஒரு முடுக்குல ஒரு ஓரத்துல இருந்த மாலாகாரர் வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போனா. எப்படி போனா, அன்பிலே வெஞ்சியவர்களாக போனார்கள் அப்படின்னு. சுவாமிகள் இருவர் அப்படின்னு சொல்லும் போது பரத்வம் சொல்லப்படுறது, அன்பில் வெஞ்சியவரா போனா அப்படின்னு சொல்லும் போது சௌலபியம் சொல்லப்படுறது. பரத்வத்தை காட்டிலும் சௌலபியம் தான் வெஞ்சி இருக்கா 2 பேரிடத்திலும். ஏன்னா மாலாகாரனை தேடி போறா அன்போட சுவாமிகளாய் இருப்பவர்கள் அப்படின்னு. பரத்வத்தையும் விட முடியாது. பரத்வம் எப்படி இருக்குன்னா ஸ்வரூப நிரூபக தர்மமா ஸ்வரூபத்துல அடங்கி இருக்கு. அந்த சௌலபியமானது வெளியிலே தெரிய ரொம்ப அன்போட மாலாகாரனுடைய குடிசைக்கு போய் அவன் கட்டின மாலையை வாங்கி சாத்திக்கிறான். என்னுடைய குடிசைக்கு இப்படி வந்தாரே அப்படின்னு மாலாகாரன் சொல்றான். பரத்வம் வெஞ்சி இருக்கு அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவன். பரத்வம்னா மேலான குணம். அப்போ உயர்ந்தவன் ரொம்ப. அப்பன்னா மாலாகாரனை தான் இருக்கும் இடத்துக்கு கூப்பிட்டு மாலை கொடுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அந்த பரத்வம் வெஞ்சி இருந்த போதிலும் சௌலபியத்தோடு இவனுடைய அந்த குடிசைக்கு போய் என்ன பண்றான், மாலையை வாங்கி சாத்திக்கிறான் கண்ணனும் பலராமனும். அப்போ அவன் சொல்றான்,
பெரிய பெரிய ரிஷிமுனிவர்கள் எல்லாம் தேடியும் கிடைக்காத அந்த புதையலானது நான் இருந்த விடத்துக்கு என்னை தேடி வந்தது அப்படின்னு கண்ணன் தன்னை தேடி வந்ததை அவன் ரொம்ப சந்தோஷமா சொல்றான். அவர்களை அர்ச்சிக்க கடவேன் அப்படின்னு, நான் அவர்களை போற்றுவேன், வணங்குவேன், துதிப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா மால்யோப ஜீவனகா அப்படின்னு, மாலையை விற்று வயிறு வளர்க்கும் மாலாக்காரன் அப்படின்னு சொல்றா. அப்போ தான் அனுபவிக்க வேண்டிய மனைவியை விற்று உண்பவரை போல தான் அணிந்து அனுபவிக்க வேண்டிய மாலை. மாலாக்காரன் தான் கட்டின மாலை என்னைக்காவது தான் போட்டு அனுபவிப்பானா? ஒரு சான் கூட தான் போட்டுக்க மாட்டான். அதை கட்டும் போது பார்த்துட்டா தனக்கு ஆசை வந்துடுமோ அப்படின்னு முகத்தை திருப்பிண்டு மாலை கட்டுவானா. அவன் சொல்றானா, இப்படிப்பட்ட சௌலபியத்தோடு அன்போடு என்னை தேடி வந்து இந்த சுவாமியானவன் மாலையை வாங்கிட்டான் அப்படின்னு எம்பெருமானுடைய குணத்தை ஒரு மாலாக்காரன் சொல்றான் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த மாலையை தேடிட்டு எப்படி மாலாக்காரனுடைய கிரகத்துக்கு எம்பெருமான் வந்தானோ அது போல என்னை தேடிக்கொண்டு வருவான். ஏன்னா பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினவர், அவரும் ஒரு மாலாக்காரர். அவனுடைய பெண் இவள் சூடின மாலையை தான் எப்பவுமே தான் சூடிக்கொள்ள வேண்டும், இவள் சூடி கொடுத்து சுடர்படி ஆயிற்று. அதனால எம்பெருமான் அந்த மாலையை தான் விரும்புவான், அந்த மாலைக்காக என்னை தேடி வருவான் அப்படிங்கிறார். அப்ப நந்தெருவின் நடுவே வந்திட்டு அப்படின்னா தெருவுல நடுவுல வரணும். இந்த ஆண்டாளுடைய கிரகத்துக்கு அவன் வரான்னு தெரியக்கூடாது, தெருவுல நடுவுல வந்துட்டே இருக்கணும். அப்போ திடீர்னு தன்னுடைய வீட்டுக்குள்ள அவன் உள்ள வந்துடணுமா, அப்படி ஆசைப்படுறாளாம். இப்படி மதுரை மாநகரத்திலும் ஒரு திருமாளிகை தனக்கு வேணும்னு அபிமானிக்கிறாளாம் ஆண்டாள். ஏன்னா தேவத்வே தேவதேவே தேவதே தேகேயும் மனுஷத்வே சமானுஷி அப்படின்னு எம்பெருமான் தேவனா அவதாரம் பண்ணும் போதெல்லாம் இவளும் கூடவே தேவரூபம் எடுக்கிறா. அவன் மனுஷனா அவதாரம் பண்ணும்போது இவளும் மனுஷியா பிறக்கிறா. விஷ்ணுனுடைய தேகத்திற்கு தகுந்த தேகத்தை தானும் எடுத்துக்கொள்கிறாள். அது அப்படிங்கிறதுனால அவன் அவதரிக்கும் போதெல்லாம் ஒரு திவ்ய தேகத்தை எடுத்துக்கொள்பவள். அவன் உகந்தருளின இடம் இந்த மதுரை. அப்போ அந்த மதுரையில தனக்கு ஒரு திருமாளிகை இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு நடுவே வந்துட்டு தான் வாழும் தெருவுல வரும் பொழுது தன்னுடைய அகத்துக்கு வருகிறான் அப்படின்னு யாருக்கும் தெரியாதபடி தன்னுடைய வீட்டை அடையும் வரையில தெருவின் நடுவே வந்துட்டு எல்லாரும் வியப்பா பார்க்கும் பொழுது சடக்கென தன்னுடைய வீட்டுக்குள்ள வரணுமா. அப்படி வந்தவன் ஓடைமா மத யானை உதைத்தவன். அந்த யானைகளுக்கு முகப்பட்டம்னு ஒண்ணு சாத்துவா. அந்த முகப்பட்டத்தை சாத்தின மதம் மிக்க யானைகள். இந்த யானைக்கெல்லாம் மதம் ஏறும்படி இந்த கம்சனானவன் என்ன பண்றான், திரவியங்கள் மதம் கொடுக்கக்கூடிய திரவியங்களை எல்லாம் ஊட்டி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட மத யானை உதைத்தவன். அந்த மதத்தால செருக்கோடையும் திமிரோடையும் இருக்குமா அந்த யானை. அப்படிப்பட்ட செருக்குடைய யானையோட என்ன பண்ணினான்னா அதனுடைய திமிர் அதன் உயிரோடே போகும்படி, அது மாண்டு போகும்படி உதைத்தவன். அப்படி ஓடைமா மத யானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. இப்படி விரோதிகளை அழிப்பதையே இயல்பாக கொண்ட அவன் என்ன பண்ணணும், நான் அவனை அடைவதற்கு தடையாக இருந்த அந்த குவலையாபிடத்தை அழிச்சுட்டான். எனவே நீ கூடி அவனை என்னோடு கூடும்படி செய்வது உன் கடமை அப்படின்னு கூடல் இடத்திலே பிரார்த்திக்கிறாள். மேலே வரும் பாசுரங்களை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயே நித்யமங்களம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே.
இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.